ஹலோ கைஸ், நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம MT15 வந்து மீட்டர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல மேக் பண்ணி போட்டிருந்தேன். அது என்ன கம்ப்ளைண்ட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அதான் நம்ம ரெடி பண்ண போறோம். எங்க ரெடி பண்ண போறோம், எப்படி ரெடி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. இது ரொம்ப பெரிய வீடியோ இல்லை, ஷார்ட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை வந்து ஷார்ட்ஸா மேக் பண்ணி போட்டேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ வந்து வயரிங் கிட் தான் ப்ராப்ளமா இருக்கும், இல்லைன்னா வந்து சென்சார்ல எதுவும் கம்ப்ளைண்டா இருக்கும். நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி சொல்யூஷன் இருக்கு தெரிஞ்சாலுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லறதுக்கு டைம் இருக்காது. அவங்களுக்கு அவங்க தப்பு சொல்ல, ஆனா டைம் இருக்காது. பாப்பாங்க, ஸ்வைப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ எனக்காக ஒரு டைம், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் எடுத்து எனக்காக ஒரு மெசேஜ் கமெண்ட் போட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து அது எங்க மாத்தினேன், எப்படி மாத்தினேன் எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதோட அவர் லொகேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் எனக்கு வந்து எவ்வளவு காஸ்ட்ல பண்ணி கொடுத்தாரு, பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு வந்துச்சு எல்லாமே. இங்க பாருங்க, நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து 3 to 4 ஷாப்ஸ் கேட்டேன். அது எல்லாமே பட்ஜெட் வர அதிகமா சொன்னாங்க. அண்ட் வந்து டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப 3 to 4 days ஆகும், இல்ல 1 week ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியா அந்த கடைக்கு போனேன். சரி பண்ணலைன்னா நம்ம கிளம்பிடலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் ஹோப்ஃபுல்லி அவர் வந்து எனக்கு சீக்கிரம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் பண்ணி கொடுத்தாரு, என்னோட பட்ஜெட்டுக்குள்ளேயே பண்ணி கொடுத்தாரு. எனக்கு டைம் டியூரேஷன் கொஞ்சம் நான் கேட்டிருந்தேன், ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன். எனக்கு ஒரு 1 டேல வேணும், இல்ல இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவரும் எனக்கு அதை பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க போயிட்டு அவர்கிட்ட செக் அவுட் பண்ணுங்க. அவர் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காருங்க. நான் விசாரிச்ச வரைக்கும், நான் கோயம்புத்தூர் 3 to 4 ஷாப் விசாரிச்ச வரைக்கும் அவர் எனக்கு வந்து கம்மியான பட்ஜெட் தான் பண்ணி கொடுத்தாரு. மேபி இதை விட கம்மியாகவும் பண்ணலாம். எனக்கு டைம் டியூரேஷன் ஒண்ணுங்க, எனக்கு வந்து 2 நாள் 1 நாளுக்குள்ள எனக்கு வேணும். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் கொடுத்த பட்ஜெட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. மேபி இதை விட கம்மியாகவும் நிறைய பக்கம் பண்ணலாம். எனக்கு தேடுறதுக்கும் டைம் இல்லை. அதனால நான் இவருக்கு என்னோட பட்ஜெட்ல இருந்துச்சு, பட்ஜெட்டுக்குலாம் வந்துச்சு, அதனால இவர்கிட்ட கொடுத்து பண்ணிட்டேன். அப்ப நான் கேட்டேன், இது எந்த கம்ப்ளைண்ட்னால வந்து என்ன மேஜரா எதனால இந்த இஷ்யூ வருது அப்படின்னு கேட்டதுக்கு, ஒண்ணு வந்து தண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கிறப்ப, இல்லைன்னா மேல இருந்த பட்டன்ஸ் வீக் ஆகுறப்ப தண்ணி உள்ள போயிடும் மழை பெஞ்சா, அதனால மட்டுமே தான் இந்த ஃபியூல் கேஜ் மீட்டர் பிளிங்க் ஆகும், இல்ல மீட்டர் பிளிங்க் ஆகுறது எல்லாமே அதனாலதான் வரும் அப்படின்ட்டாரு. இதனால வந்து உங்களுக்கு வயரிங் கிட்ல வந்து ப்ராப்ளம் இருக்காது. மேக்ஸ் டு மேக்ஸ் 90% வந்து வயரிங் கிட்ல ப்ராப்ளம் இருக்காது. ஒண்ணு வந்து தண்ணி உள்ள போயிருக்கும், அதனால மட்டுமே இந்த ரீசனா இருக்கும் அப்படின்றாரு. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. நான் வந்து பைக்லேருந்து ஆல்ரெடி மீட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். கடையில் மெக்கானிக் ஷாப் கொடுத்து ரிமூவ் பண்ணேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இவர்கிட்ட வரணுன்னா இவர் ரிமூவ் பண்ண மாட்டார் மீட்டரை. நீங்கள் வந்து மெக்கானிக் ஷாப்லேருந்து கொடுத்து தனியாக ரிமூவ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இவரோட ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஐயப்பா மீட்டர் சர்வீஸ். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். இந்த பின்னாடி வீடு மாதிரி இருக்குது, அங்கே ஒரு ஷாப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னா காந்திபுரம் 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கிராஸ்கட் ரோட் 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்குது. முன்னாடியே இருக்குது, பக்கத்தில் டீ கடை இருக்குது, அது ஒட்டினாப்லே இங்கே பக்கத்தில் இருக்குது. இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் இந்த சந்தமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சந்தில் உள்ளே போனீங்கன்னா முன்னாடியே தான் இருக்குது, 2nd டோரில். நாங்கள் அப்படியே போவோம். அண்ணன் பேர் முரளி. இவர் தான் நமக்கு வந்து மீட்டர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. மேலே காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு என்ன மேஜர் சர்வீஸ் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் கூட வரலாம். சின்ன ஷாப் தாங்க, ரொம்ப நாளாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. செம்ம குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நியர்லி 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அவருக்கு. இங்கே வந்து அவர் பைக் மீட்டர் மட்டும் ரெடி பண்ணல, எல்லாரும் மீட்டருமே தான் ரெடி பண்ணுறாரு. காரு, லாரி, பஸ்ஸு, டெம்போ ட்ராவலர், எந்த வெஹிக்கிளில் மீட்டர் இருந்தாலும் ரெடி பண்ணுவார். இப்போ நம்மளோட ரெடி பண்ணிட்டாரு. இப்போ செக் பண்ணிகிட்ருக்காரு கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுதா. நான் சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து ஒர்க் ஆகலை, தென் ஹை பீம் லைட் எரியல, அண்ட் வந்து என்னால் வந்து அந்த எஃப்ல பார்த்தீங்கன்னா ரிசர்வ் மீட்டர் வந்து எனக்கு காட்டவே இல்லை. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ செக் பண்ணிகிட்ருக்காரு. ஆன் பண்ணதானா? இது ஃபுல்லாக தெரியாதுங்கண்ணா, அது சால்வ் வைக்கிறேன். ஓ சரி சரி, டிஸ்பிளே சால்வ் இது செக் பண்ணுறது வேண்டியது. ஓகே ஆஃப் பண்ணிடலாங்களா?
ஓகே, ஃபைனலாக நம்ம மீட்டரை வந்து நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணியாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நீங்களே பாருங்கள். ஃபியூல் கேஜ் மீட்ரு, ஓடோ மீட்டர், ரிசர்வ் மீட்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதுக்கு நான் செலவு பண்ண காசு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ், 1000 ரூபா வந்துச்சு. எனக்கு ஒன் டேல கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி உங்கள் பைக்லேயும் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பைக் லிட்டர் வீடியோ வேணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.